friends, welcome to KAVITHASAMAYALARAI. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு அருமையான அத்தன்டிக்கான ஸ்வீட் திருப்பாகம். திருநெல்வேலி சைடெல்லாம் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஸ்வீட்டுங்க. நல்ல ஒரு அல்வா பதத்தில் அப்படியே வாயில் வச்ச உடனே அப்படியே கரைஞ்சு போகிற மாதிரி ஒரு ஹல்வா டெக்ஸ்சரில் மைசூர் பாக்கும் முந்திரி கேக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கிற ஒரு அருமையான ஸ்வீட்டுங்க. முக்கியமாக இது ரொம்ப ரொம்ப சுலபமான ஸ்வீட்டுன்னு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அதாவது ஸ்வீட்டெல்லாம் எனக்கு செய்ய தெரியாதுப்பா, அது ஒரு கஷ்டமான வேலை, பாகுப்பதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும், பக்குவமாக செய்யணும், அப்போ தான் டேஸ்ட் வரும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கூட இந்த ஸ்வீட்டை பர்ஃபெக்டாக பண்ணிடலாங்க. ஏன்னா இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம பாகுப்பதமெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. தேவைப்படுற பொருட்களை மட்டும் கரெக்டான அளவுகளில் அளந்து எடுத்து வச்சுக்கிட்டு டக்குன்னு நம்ம கிளறி எடுத்துடலாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், பாராட்டு நிச்சயம். திருநெல்வேலி சைடெல்லாம் ரொம்ப பாப்புலரான இந்த ஸ்வீட்டை பாதாம் ஹல்வா மாதிரி பட்டர் பேப்பரில் மடித்து எடுத்து விசேஷ வீடுகளில் பரிமாறுவாங்க. அது பிரித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் மடித்தும் பரிமாறலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஈஸியான ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே நான் ஃபஸ்ட்டாக எடுத்துருக்கிற பொருள் கடலை மாவு 1 கப் அளவுக்கு, அதாவது 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த கப் அளவில் இந்த கடலை மாவு அளந்து எடுத்துருக்கிறனோ அதே கப் அளவில் மீதி இருக்கிற பொருட்கள் எல்லாமே நம்ம அளந்து எடுத்து, அப்போ தாங்க அந்த டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். அடுத்ததாக இங்கே நம்ம எடுத்துக்கிறது முந்திரி பருப்பு. 1 டம்ளர் அளவுக்கு நிறச்சி முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நம்ம பொடிச்சு பயன்படுத்த போகிறோம். பொடிக்கும்போது கரெக்டாக அந்த கடலை மாவு அளவுக்கு இருக்கும். ஸோ முந்திரி பருப்பு 1 டம்ளர் அளவுக்கு. அடுத்தது 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை. 1.5 2 கப்பு வரைக்கும் சேர்க்கலாம். பட் 1.5 கப்பு பர்ஃபெக்டாக இருக்கும், இல்லைன்னா ஓவராக தித்திப்பாயிரும். அடுத்தது ஒரு 3/4 கப்புக்கும் மேலே, கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கிறேன். இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு பால். அடுத்தது குங்குமப்பூவை பாலில் கலந்து எடுத்து வச்சுருக்குறேங்க. அந்த கலருக்கு வேண்டி நல்ல சூடான பாலில் ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமப்பூ போட்டிருக்கிறேன். ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு முந்திரி பருப்பு, 1.5 கப்பு சர்க்கரை, 2 கப்பு பால், 1 கப்பு நெய், குங்குமப்பூ ஒரு சிட்டிகை பாலில் கலந்து வச்சுருக்கிறேன். ஸோ தேவையான பொருட்கள் இவ்வளவு தான். இதை நம்ம கரெக்டாக அளந்து எடுத்து வச்சுட்டாவே திருப்பாகம் ஸ்வீட்டை பர்ஃபெக்டாக பண்ணிடலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம எடுத்துக்கிட்ட கடலை மாவை நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இது கண்டிப்பாக செய்யணும், இல்லைன்னா கடலை மாவோட பச்சை வாசனை ஸ்வீட்டில் வரும். ஸோ நல்ல வாசனையாக ஸ்வீட் இருக்கிறதுக்கு வேண்டி, நல்ல அந்த கரெக்டான டேஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வேண்டி இந்த ஸ்டெப்பு, அதாவது இந்த கடலை மாவை பர்ஃபெக்டாக வறுத்தெடுக்கணுங்க. ஸ்டவ்வை நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு மினிமம் ஒரு 4 to 5 நிமிஷம் நல்லா கரிஞ்சிராமல் வறுத்துக்கணும். இது மெயின். கரிஞ்சிராமல் நல்ல சுருக்குன்னு இந்த கடலை மாவு சூடாகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ 4 நிமிஷத்துக்கு மேலே கடலை மாவு வறுத்தாச்சு, வாசனை வருது, தொட்டு பார்த்தா கொஞ்சம் சுருக்குன்னு சூடாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கண்டிப்பாக சல்லிச்சுக்கணும், ஏன்னா கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சல்லிக்கிற ஸ்டெப்பும் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்ல ஃபைனாக சல்லிச்சாச்சு, கட்டிகள் எதுவும் இல்லாமல் வறுத்து கடலை மாவு சல்லிச்சாச்சு. ஸோ இங்கே கடலை மாவு ரெடி. அடுத்தது முந்திரி பருப்பை நம்ம பொடிச்சுக்குவோம். ஸோ நல்ல 1 கப்பு முந்திரி பருப்பை அந்த பிளெண்டரில் போட்டுவிட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, முந்திரி பருப்பு அரைக்கும் போது நம்ம விட்டு விட்டு அரைக்கணும், கண்டினியூஸாக அரைக்கக்கூடாது. கண்டினியூஸாக அரைச்சா எண்ணெய் விட்டுரும். விட்டு விட்டு அரைச்சா மட்டும்தான் நல்லா ஃபைனாக பொடியாகும். பாருங்கள், நல்லா ஃபைனாக பொடியாக இருக்குது. அவ்வளோதாங்க, முந்திரி பருப்பு பொடியும் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ இந்த முந்திரி பருப்பு பொடியும் டம்ளரில் அளந்துருவோம். பாருங்கள், கரெக்டாக 1 டம்ளர் அளவுக்கு முந்திரி பருப்பு பொடி, 1 டம்ளர் கடலை மாவு, 1 டம்ளர் முந்திரி பருப்பு பொடி. இப்போ நம்ம திருப்பாகம் ஸ்வீட்டை கிளற ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இங்கே நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் அல்லது ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம அந்த கடலை மாவை அந்த பாத்திரத்தில் சேர்த்துருவோம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 டம்ளர் பாலும் சேர்த்துருவோங்க. 1 டம்ளர் வறுத்து சல்லிச்ச கடலை மாவு, 2 டம்ளர் பால் சேர்த்தாச்சு. நல்ல ஒரு விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த பாத்திரத்தை நான் இன்னும் ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணலை.
கீழே கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டு தான் நான் கலந்து விட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே இப்படி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கடலை மாவையும் பாலையும் நல்லா கலந்து விட்டுக்கணும், கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுருவோங்க. பாருங்கள், ஸ்டவ்வில் வச்சாச்சு. இனி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருப்போம். கடலை மாவு பாலும் சேர்ந்து ஆச்சு. இனி கிளற டக்குன்னு கொஞ்சம் கெட்டிப்பட்டுட்டு வரும். ஸோ கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் அல்லது ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், குயிக்காக கெட்டிப்பட்டுருச்சு. அந்த கடலை மாவும் பாலும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா திரண்டு வருது. இப்படி இந்த அளவுக்கு கெட்டிப்பட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலகி வரும். அதாவது சர்க்கரை கிளற நல்லா கரைஞ்சி இந்த கடலை மாவோடு சேர்ந்து நல்ல லூஸ் ஆகும். அப்புறம் திரும்பவும் கிளற அப்படியே கெட்டியாகி அல்வா பதத்துக்கு வரும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி லூஸ் ஆகிறது நம்மளுக்கு தெரியுது. இன்னும் கூட கொஞ்சம் லூஸ் ஆகும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் லூஸ் ஆகிடுச்சு. இனி அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா இந்த அளவுக்கு கிளறினதுக்கப்புறம் இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யில் இப்போ ஒரு 1/4 கப்பு நெய் சேர்த்தாச்சுங்க. நெய் சேர்த்து நல்லா ஒரு 3-4 நிமிஷம் கிளறி கொடுப்போம். நல்லா அப்படியே அந்த நெய் உள்ளே இழுத்துக்கிட்டு அல்வா பதத்துக்கு அப்படியே சுருண்டு வரும். நல்லா கிளறி விடுவோங்க. இந்த ஸ்வீட்டுக்கு மொத்தமாக ஒரு 3/4 கப்புலேருந்து 1 கப்பு வரைக்கும் நெய் சேர்க்கணுங்க. கண்டிப்பாக ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்கள், நெய் நல்லா இழுத்துக்கிச்சு நல்லா அல்வா பதத்துக்கு சுருண்டு வருது. நல்லா அந்த கடலை மாவு வெந்து வரட்டும். இந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிட்டே இருக்கணும். கடலை மாவு பால் சர்க்கரை இந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா வெந்து கொஞ்சம் நல்லா திக்காகணுங்க. நல்லா அந்த அல்வா பதம் அப்படியே அந்த கிளற தெரியும். லூஸாக இருந்தது அப்படியே கெட்டிப்படுறது தெரியும். அந்த நெய் ஊற்றி அப்படியே நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா அந்த நெய் இழுத்து நல்லா அந்த அல்வா பதம் அப்படியே கம்ப்ளீட்டாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னொரு பொருள் நம்மக்கிட்ட மிச்சம் இருக்குது, முந்திரி பருப்பு பொடி. அதை நம்ம சேர்த்துருவோம். இப்படி கடலை மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம முந்திரி பருப்பு பொடி சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம குங்குமப்பூவை பாலில் கலந்து வச்சுருந்தோம், அதுவும் கையோடு சேர்த்துருவோம். நல்லா கலர் கொடுக்கும். இனி நல்லா அப்படியே கிளறி கொடுப்போம். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி கொடுத்துருவோம். முந்திரி பருப்பு பொடி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் குயிக்காக கெட்டிப்பட்டு வரும். முந்திரி பருப்பு பொடியும் இந்த கடலை மாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வரணும். ஸோ நல்லா ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மேலே நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா எல்லாம் கலந்தாச்சு. நல்லா கெட்டிப்பட்டு வருது. நல்லா அப்படியே சுருண்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம். நல்லா கிளறி விடுவோம். அப்படியே அல்வா மாதிரி நல்லா அப்படியே திரண்டு வந்துருச்சு பாருங்கள். அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே சுருண்டு வருது. நம்ம நல்லா கிளறிட்டு இப்படி கரண்டியில் எடுத்து விடும்போது அப்படியே கரண்டியில் ஒட்டாமல் வழுக்கிட்டு விழுகும். இதுதான் கரெக்டான பதம். அவ்வளோதாங்க. அருமையான சுவையான திருப்பாகம், ஒரு அத்தன்டிக்கான திருநெல்வேலி ஸ்வீட்டு ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இது தீபாவளி பலகாரங்களில் ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட்டுங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். தேவையான பொருட்களை மட்டும் கரெக்டான அளவுகளில் எடுத்து வச்சுட்டு கிளறி எடுத்தால் அவ்வளோதாங்க. அருமையான திருப்பாகம் ரெடி. தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தாங்க. ஒரு 4-5 பொருட்கள் தான் தேவை. குயிக்காக பண்ணிடலாம். புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இந்த ஸ்வீட்டை பர்ஃபெக்டாக பண்ணிடலாம். பாராட்டு நிச்சயம். அதே மாதிரி இது நல்ல ஒரு பாதாம் அல்வா மாதிரி நம்ம பட்டர் பேப்பரில் மடித்தும் பரிமாறலாம். கல்யாண வீடுகளெல்லாம் அப்படி தான் பரிமாறுவாங்க. ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த அருமையான சுலபமான ஸ்வீட்டை செஞ்சு அசத்திடுங்க. பாராட்டு நிச்சயம். மிஸ் பண்ணாமல் செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.